Good morning, students. Now we are going to see about the 6th standard English, Term 1, Unit 2 poem, The Trees, written by Sarah Coleridge. This is a picture of Sarah Coleridge. Sarah Coleridge is born on December 23rd, 1802. She was an English author and translator. She was the third child out of four and the only daughter of the poet Samuel Taylor Coleridge and his wife Sarah Frecker. She gained further popularity with instructive verses for children. Okay. Sarah Coleridge அவங்க இங்கிலீஷ் ஆத்தர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆத்தராகவும் இருந்தாங்க. ஆத்தர்னா என்னது, எழுத்தாளர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தாங்க. சி வாஸ் அ தேர்ட் சைல்டு அவுட் ஆஃப் ஃபோர். அவங்க அவுட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஒன்லி த டாட்டர் ஆஃப் த போயட் சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ். சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னா மொத்தம் 4 குழந்தைங்க. அதில் வந்து 3வது குழந்தையாக சாரா கோல்ரிட்ஜ் வந்து பிறந்தாங்க. அதுவும் பெண் குழந்தையாக பிறந்தாங்க. அண்ட் இஸ் ஒய்ஃப், அவங்களோட சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜோட ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா சாரா ஃப்ரிக்கர். தட் மீன்ஸ் இந்த சாரா கோல்ரிட்ஜோட அம்மா பேர் சாரா ஃப்ரிக்கர். சி கெயின் ஃபர்தர் பாப்புலாரிட்டி வித் இன்ஸ்ட்ரக்டிவ் வேர்சஸ் ஃபார் சில்ட்ரன். அதாவது குழந்தைங்களுக்காக எழுதுகிற போயமில் வந்து ரொம்ப பாப்புலராக அவங்க இருந்தாங்க. யார்? சாரா கோல்ரிட்ஜ். ஓகேவா? Now let us start the poem Trees. This is a memory poem of this term, okay, of this first term. Here the warm-up exercise. Look at the picture. Have you seen Adayar banyan tree? Adayarல இருக்கிற ஒரு banyan tree-யை பார்த்துருக்கீங்களா? Would you like to visit the place? ஏன் வந்து அங்கே விசிட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்னா நிறைய பெரிய மரமாக இருக்குது. அங்கே வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா விழுதுகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை பார்க்கணும், ரொம்ப பெரிய மரங்கிறதுனால நம்ம பார்க்கணுன்னு விருப்பப்படுவோம். தட் இஸ் த ரீசன். ஓகே. நவ் லெட் us read the poem with stress and pause. Okay. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. Banyan tree. Banyan tree is the national tree of India. It has aerial roots. It is largest of all trees. The leaves of the banyan tree are large and leathery and glossy. In the rural part of our country, the banyan is considered as a focal point of the panchayat and gathering place of villagers. பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது நம்மளோட நேஷ்னல் ட்ரீ. ஓகேவா? இதுக்கு நிறைய விழுதுகள் இருக்கும். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீஸ். எல்லா ட்ரீஸையும் விட ரொம்ப பெருசு இந்த பேனியன் ட்ரீ அப்படிங்கிறது. த லீவ்ஸ் ஆஃப் த பேனியன் ட்ரீ ஆர் லார்ஜ் அண்ட் லெதரி. அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும், லெதரியாக இருக்கும், அதாவது தோல் மாதிரி இருக்கும். அண்ட் கிளாஸி, ரொம்ப பளபளப்பாக இருக்கும். தென் இந்த ரூரல் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி, நம்மளோட ரூரல் பார்ட்டில் பஞ்சாயத்துக்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனியன் ட்ரீ கடையில் தான் நடக்கும். எப்போயுமே எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா பஞ்சாயத்துக்குள்ளும் எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த பெரிய மரங்களுக்கு அடியில் வந்து அந்த பெரிய மரங்களோட நிழலில் வந்து கிடைக்கும். ஸோ த பேனியன் ட்ரீ இஸ் யூஸ் டு கெட் ஷேடோ வந்து ஷேடோவுக்கு நல்ல ஷேடோ வந்து நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஸோ த பேனியன் ட்ரீ, this is about banyan tree. Let us move on to the peepal tree. Peepal tree, unlike the other trees, it releases oxygen even at night. எல்லா ட்ரீஸும் என்ன பண்ணும் அப்படின்னா பகல் நேரங்களில் மட்டும்தான் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். பட் இந்த பீப்பிள் ட்ரீ அப்படின்னா நைட் டைம்லையும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குதுன்னா இந்த பீப்பிள் ட்ரீக்கு இருக்குது.
According to the science of Ayurveda, every part of the people tree like leaf, bark, shoot, seeds, and the fruits has several many medicinal benefits. Okay, அப்போது எல்லா பார்ட்ஸும் இந்த பீப்பிள் ட்ரீயோட பீப்பிள் ட்ரீனா அரச மரம்னு சொல்லுவாங்க. இந்த பீப்பிள் ட்ரீயோட இலைகளில் என்ன லீவ்ஸ் கண்டெய்ன்ஸ் குளுக்கோஸ் அண்ட் விட்டமின்ஸ். இந்த குளுக்கோஸில் வந்து இந்த லீவ்ஸில் என்ன இருக்குதுன்னா குளுக்கோஸும் விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கு. தென் அக்கார்டிங் டு த சயின்ஸ் ஆஃப் ஆயுர்வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த பீப்பிள் ட்ரீயோட எல்லா பார்ட்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு நம்மளோட மெடிசினல் பெனிஃபிட்ஸோட இருக்குது. ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் த பீப்பிள் ட்ரீ. ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த கோகனட் ட்ரீ. கோகனட் ஆர் எஸ்பெஷலி ஹை இன் மேங்கனீஸ் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு, விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த போன் ஹெல்த். நம்மளோட போன் ஹெல்த்துக்கு வந்து இந்த மேங்கனீஸ் நமக்கு தேவைப்படுது. தே ஆர் ஆல்சோ ரிச் இன் காப்பர் அண்ட் அயர்ன். இதில் வந்து நிறைய காப்பர் இருக்குது, அயர்ன் இருக்குது, விச் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் ரெட் பிளட் செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோகனட் வந்து தேவைப்படுது. அஸ் வெல் அஸ் செலேனியம். அதே போல் செலேனியம் an important antioxidant. அந்த செலேனியம் அப்படிங்கிற ஆன்டிஆக்சிடென்ட் இந்த கோகனட்டில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஆன்டிஆக்சிடென்ட் தட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் செல்ஸ். உங்களோட செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்காக இந்த கோகனட் வந்து உதவுது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் த கோகனட் ட்ரீ. Let us move on to the tamarind tree. It is partially dried fruit. It's used to make medicinal purposeக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. People take tamarind for constipation, liver and gallbladder problems and stomach disorders. எல்லா பிரச்சனைகளுக்கும் tamarind வந்து எதுக்காகனா கான்ஸ்டிபேஷன், லிவர் ப்ராப்ளம் இருந்தால், லிவர் மீன்ஸ் வாட் இஸ் தட், லிவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேல்பிளேடர்னால் இந்த ஜீரண உறுப்புகளில் பிரச்சனைகள் இருந்தாலோ, ஸ்டொமக் டிஸார்டர்ஸ் இருந்தாலோ இந்த டேமரிண்ட் வந்து கொடுப்பாங்க. இட் ஆல்சோ யூஸ் டு ட்ரீட் கோல்ட் அண்ட் ஃபீவருக்கும் கோல்டுக்கும் வந்து இந்த டேமரிண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் டேமரிண்ட் ட்ரீ. லெட் அஸ் மூவ் ஆன் டு த dates leaf. The dates leaf, people use juice from the dates for coughs and breathing problems. It improves the red blood cells. It can reduce the unwanted cholesterol from our body. The leaflets is used to make basketry. ஓகே, பேஸ்கெட்ரி. இந்த லீஃப்லெட்ஸ் வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா பேஸ்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் இதுலேருந்து கிடைக்கிற ஜூஸ்லேருந்து இந்த ஜூஸ் வந்து எதுக்கு மெடிசனாக இருக்குது அப்படின்னா நம்மளோட காஃப்ஸுக்கும் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸுக்கும் மெடிசனாக இருக்குது. இட் இம்ப்ரூவ்ஸ் த ரெட் பிளட் செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. நிறைய பேர் அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னா வி ஷுட் யூஸ்வலி யூஸ் வாட் த டேட்ஸ். யூஸ்வலி டேக் வாட் டேட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. இட் கேன் ரெடியூஸ் த அன்வான்ட் கொலஸ்ட்ரால் ஃப்ரம் அவர் பாடி. நம்மளோட இது வந்து என்ன பண்ணும், நம்ம பாடியில் இருக்கிற அன்வான்ட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இதோட லீஃப்லெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பேஸ்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் டீக் ட்ரீ இஸ் யூஸ்ட் ஃபார் வாட் has a leather like a smell. அதாவது அந்த ட்ரீலேருந்து என்ன ஸ்மெல் வரும்னா ஒரு தோல் மாதிரியான ஸ்மெல் வரும். இட் இஸ் fleshy, mild and is particularly valued for its durability and water resistance. இது எவ்வளோ நாள் தண்ணியில் இருந்தாலும் என்ன ஆகாது அப்படின்னா ரொம்ப காலம் நீடிச்சிருக்கும் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டபிலிட்டியாக இருக்கும். திஸ் வுட் இஸ் யூஸ்ட் ஃபார் போட் பில்டிங். அதாவது மெயினாக வந்து இந்த கேரளா சைட்ஸில் வந்து போட் பில்டிங் பண்ணுவாங்க. அந்த போட் பில்டிங்கில் இந்த வுட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த போட் ஹவுசஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் டீக் ட்ரீஸில் தான் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டீக் ட்ரீயை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அது வந்து ரொம்ப என்னவாக இருக்கும்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இப்போ ஆர்டினரி வுட் வந்து நம்மளோட வீடுகளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அக்கார்டிங் டு த அந்த
வெதர் கண்டிஷன்ஸ் மாற மாற அதில் பெண்டிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பெண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் த ரீசன் வை பீப்புள் ஹூ ஹவ் யூஸ்ட் அஸ் அ டோர்ஸ் என்னவா ஹவுசஸ், அதாவது டோரில் வந்து டீக் ட்ரீஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த டோர்ஸ் வந்து பெண்டிங். ஏன்னா நம்மளோட ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஹவுஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா மெயின் யார் அப்படின்னா அந்த டோர்ஸ் தான். அந்த டோர்ஸ்லேயே வந்து பெண்டிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆனால் டோரை லாக் பண்ணுறதுக்கோ திறக்கிறதுக்கோ ரொம்பவே வந்து என்ன ஆகும், கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை பீப்புள் ஹவ் செலக்ட் வாட் திஸ் டைப் ஆஃப் ஓட்ஸ், அதாவது டீக் ஓட்ஸ். ஓகே, தென் மேங்கோ ட்ரீ, it helps to maintaining the cholesterol level. என்ன பண்ணும் அந்த மேங்கோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டைனிங் த கொலஸ்ட்ரால் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேட்டிங் டயபெட்டிஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இட் இம்ப்ரூவ்ஸ் த ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் இட் ஆல்சோ எய்ட் டு குட் டைஜஷன். அதாவது நம்ம டைஜஷனுக்கு வந்து ஒரு நல்ல கருவியாக எய்டுனா வாட் தட் இஸ் கருவி, நல்ல கருவியாக வந்து இது யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரெங்தனிங் த இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த மேங்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரா மேங்கோ, அந்த ரா மேங்கோவை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட் யூஸ் டு மேக் அஸ் பிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் சோர் டேஸ்ட், புளிப்பு சுவையுடையதாக தான் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க பிக்கிள் மேக்கிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் த ட்ரீஸ் விச் இஸ் given in our poem. Okay, now let us learn about what is rhyming words of this poem. Before that, we should know about what is rhyming and then the definition of the rhyming. The rhyme is a repetition of similar sounding words occurring at the end of the lines in poem or சாங்ஸ்லேயோ இல்லைன்னா போம்ஸ்லேயோ அந்த எண்ட் ஆஃப் லைனோட எண்டில் வந்து வரும். அது ரிதமிக் மேனரில் இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை அதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் போம் இஸ் த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் ட்ரீஸ், breeze. Okay, can you understand what is rhyming words? Trees, breeze, is அப்படிங்கிற சவுண்ட் வந்து என்னவா இருக்குது, சேமாக வருது. அண்ட் டால், ஸ்மால், ஆல் அப்படிங்கிற சவுண்ட் வந்து சேமாக வருது. ஷேட், பிளேட், இட் அப்படிங்கிற சவுண்ட் வந்து என்னவா வருது, சேமாக வருது. தென் வுட், குட். ஓகே, அந்த சவுண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஓகே, okay, let us sing the poem in a rhythmic manner. The banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives a splash on shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. Okay, children, let us learn the poem carefully. Thank you so much for watching.